கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறவன், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படும். அதாவது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். இந்த அப்பா அம்மாலாம் சில நேரங்களில் பசங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, டேய் பத்திரமாரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பத்திரமாயிரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எந்த காரியத்தை செஞ்சாலும் பத்திரமா செய்யணும், பத்திரமாரு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவதை நாம் கேட்க முடியும். ஏன் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம்? அவன் எங்காவது வெளியூர் போகிற மாதிரி இருந்தாவோ அல்லாவது எங்காவது வெளி தேசத்தில் அவன் தங்குற மாதிரி இருந்தாவோ நம்ம என்ன சொல்லுவோம்? பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பெற்றோர்களும் நமக்கு அந்த அறிவுரையை சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்கிறாரு? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அப்போ நம்ம பத்திரமாக இருக்கணும்னா உத்தமமாக நடக்கணும். தான் தோன்றித்தனமாகவோ அல்லது சும்மா நம்ம இஷ்டப்படியோ மற்றவர்கள் சொல்லுகிறபடியோ நம்ம நடக்கக்கூடாது. நம்முடைய நடக்கையில், அதாவது நம்முடைய செய்கையில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா உத்தமமாக இருக்கணும். இந்த உத்தமம் எப்படி வரும் அப்படின்னா, நல்ல ஆலோசனை கேட்டு நல்ல புத்தியுள்ள ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர்கிறப்போ, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறப்போ என்ன நடப்பாங்கன்னா, அவங்க உத்தமமாக நடப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், எந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள அவங்க ஈடுபட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, இதனால் வரக்கூடிய பயன் என்ன, நஷ்டம் என்ன அப்படிங்கிறத அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ அதில் அவங்க என்ன கிடைக்காது அப்படின்னா, அவர்களுக்கு அதில் இழிவான ஆதாயமெல்லாம் கிடைக்காது. அதில் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அவர்கள் தேடுதலை கண்டடைவாங்க. அவர்களுக்குள்ள எப்படின்னு கேட்டால் ஒரு தன்னம்பிக்கை வளரும். அவங்களுக்குள்ள எப்படியும் நாம் போட்ட உழைப்புக்கேற்ற கூலி நமக்கு கிடைச்சிருங்கிற அந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கு புரியும். இதெல்லாம் இருந்து நடக்கிறது தான் உத்தமமான நடக்கை. அப்போ இந்த உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாக இருப்பான். அவன் என்றைக்கும் தொலைஞ்சு போக மாட்டான். பத்திரமாக இருக்கிறது அப்படின்னாக்கா நிலை நிற்கிறது தான் பத்திரமா நிற்கிறதுக்கு பேர். அழிஞ்சு போயிடக்கூடாது, தொலைஞ்சு போயிடக்கூடாது, மற்றவர்களால் அடிக்கப்படக்கூடாது, மற்றவர்களால் தண்டிக்கப்படக்கூடாது. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நிலை நிற்கிறான் பார்த்தீங்களா, தனியாக தைரியமாக, அதுக்கு பேர் தான் பத்திரம். அப்படி இருக்கணும்னா அவன் உத்தமமாக நடக்கணும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். சில பேர் என்ன பண்ணுவான், தப்பான வழியில் போவான், யார் பார்க்குறாங்க அப்படின்னு. நம்மளை யார் பார்க்குறா? நம்மளை ஒருத்தருமே பார்க்குறது இல்லைல்ல, அதனால் நம்ம தப்பான வழியில் நடந்துடலான்னு சொல்லி அவனுடைய வழியை குறுக்கு வழியில் பயணிக்க ஆரம்பிப்பான். தப்பான வழியில் சீக்கிரமாக அடைஞ்சிடணும்னு நினைப்பான். பல தவறுகளை செஞ்சுருப்பான். தனக்கு கிடைக்கதோ இல்லையோ மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பல தப்பான காரியங்களை அவன் செய்வாங்க. அலுவலகத்திலேயாகட்டும், ஊழியத்திலேயாகட்டும் பல காரியங்களை செய்வாங்க. அது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். ஊழியத்திலேயே பார்த்திங்கன்னா, சமீப காலமாக ஊழியம் செய்கிறவர்களே பார்த்திங்கன்னா ஊழியம் செய்வாங்க. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க. விபச்சாரக்காரர்களாக இருப்பாங்க, வேசிக்கல்லர்களாக இருப்பாங்க, பண பேய்களாக இருப்பானுங்க. காணிக்க தசமபாகன்னு பணத்தை பிடுங்குகிறவர்களாக இருப்பாங்க. சீக்கிரமாக ஐஸ்வர்யவான் ஆயிடணும், சீக்கிரமாக நம்ம பணக்காரன் ஆயிடணும், இந்த ஊழியத்தில் நம்மளை நம்பி வர்ற மக்களை ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து காணிக்கையும் தசமபாகத்தையும் வாங்கி நாம் பணக்காரன் ஆயிடணும்னு சொல்லி குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சி அவங்க செயல்படுவாங்க. கொஞ்ச காலம் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்.
இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்க, நிறையா பேர் அடையாளம் காணப்பட்டும் இருக்கிறாங்க. ஆனால் உத்தமமாக நடக்கிற ஊழியர்கள் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்க மாட்டாங்க, அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய நடக்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியர்களையும் கர்த்தர் தேர்வு செய்து இந்த பூமியிலே நிலைநிறுத்தி இருக்கிறார். அவர்கள் பத்திரமாக இருக்கிறாங்க, ரொம்ப பத்திரமா இருக்கிறாங்க, அவங்க தொலைஞ்சு போகல. ஆனால் இவர்கள்லாம் சீசனுக்கு வந்துட்டு சீசனில் போயிடுவாங்க. ஆனால் உண்மையுள்ள ஊழியக்காரனும் உத்தமமாய் நடக்கிற ஊழியக்காரனும் பத்திரமாக இருக்கும். அதே மாதிரி உலக மக்களும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க சரி, உண்மையும் உத்தமமாக இருந்தால் பத்திரமா இருப்பீங்க. நீங்கள் பத்திரமா இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பத்திரமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பத்திரமா இருப்பீங்களா? அப்போ உத்தமமாக நடங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனம் கூறுகிற அறிவுரையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் பத்திரமாய் இருக்கணும். தொலைஞ்சு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, அவமானப்படக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலையை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பத்திரமாக இருக்கணும், நிலை நிற்கணும். அதற்கு உத்தமமாய் நடக்கணும். நாங்கள் உத்தமமாய் நடப்பதற்கு கர்த்தருடைய வசனமே எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். இந்த வசனத்தின்படி நடந்து உத்தமமாய் நடந்து இந்த பூமியிலே நாங்கள் பத்திரமாய் வாழ நீங்கள் கிருபை பாராட்டும். இரக்கம் எங்களோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.